உனக்கு என்ன திமிரு இருந்தா என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வருவ? யாரு மேன் நீ? ஐ அம் ஹீரோ கோடி. என்னையா ரிக்ஷா, நாளுக்கு ஒரு வேஷமா? ஒரு பொண்ணுக்காக எத்தனை வேஷம் போட்டாலும் போடலாம், ஆனா மோசம்தான் பண்ணக்கூடாது. ஒண்ணும் புரியல. இந்த கோடீஸ்வரிக்கு ஏத்த ஜோடி அடியேன் கோடின்னு சொல்றேன். என்னையா சொல்ற? ஈசு ஈசு, என்னைக்கு நான் முதல் முறையா உன் மேல கைய வச்சேனோ அன்னைக்கு ஆசையும் கோந்து மாதிரி ஒட்டிக்குச்சு. யோ, ஏன் தகுதி என்ன, உன் தகுதி என்ன? தகுதின்னு பார்த்தா நான் 5 அடி, நீ 4 அடி. என்ன டியா? அம்மா, தகுதியை பத்தி கேட்டல்ல, உயரத்துல நான் 5 அடி, உயரத்துல நீ 4 அடி. அத சொன்னம்மா. காட்டுல இருக்கு காடை, நீ காட்டுற ஜாட. யோ, நான் கழுத்தை நீட்டுறதா இருந்தா ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு தான் என் கழுத்தை நீட்டுவேன். உன்ன மாதிரி கேரா பிளாட்பாரத்துக்கெல்லாம் கழுத்தை நீட்ட மாட்டேன். நான் யார் தெரியுமா? அவார்டு ஃபேமிலி. இத கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. ஈசு ஈசு ஈஸ்வர, என் ஆசைக்கு பரிசு. ஐயோ, என்னடா அது கனமா இருக்கு? இதயத்தையே கொடுத்துட்டு போயிட்டாளா? ஈசு ஈசு, நீ தந்தது செருப்பு இல்ல, உன்னோட இதயம். இதயம் இந்த இத கால்ல போட்டுக்கிட்டு மிதிச்சு மிதிச்சு நடந்து போ. அப்பதான் இந்த இதயத்தோட வலி உனக்கு என்னன்னு தெரியும். பட் ஒன் திங், என்னைக்கு இருந்தாலும் நீதான் எனக்கு மனைவி, நான் தான் உனக்கு கணவன். ஓகே, பாய். ஹாய் கோடீஸ்வரி. ஹாய் சாந்தி, எப்படி இருக்க? ஃபைன். படிக்கிற காலத்துல பஸ் கூட காசு இல்லாம நடந்தே போவ. இப்ப என்னடானா சொகுசான காரு, உடம்பு பூரா நகை. எப்படி இதெல்லாம்? கல்யாணமே ஆகாம இருந்த எனக்கு கப்பல் கம்பெனி ஓனர் கணவரா கிடைச்சிருக்காருடி. கப்பல் கம்பெனி ஓனரா? எப்படி? எல்லாம் நான் வணங்குற அதிசய மகான் ஜிங்ஜாங் சாமியார் மகிமடி. அதிசய சாமியார் ஜிங்ஜாங்கா? என்னடி சொல்ற? ஆமாண்டி, நம்ம மனசுல எதை நினைச்சிட்டு போறோமோ அது அப்படியே சொல்வாரு. அது நிறைவேற அருள்வாக்கும் தருவாரு. அப்படியா? ஆமாண்டி, அவர் சொன்ன அருள்வாக்குல கிடைச்சதுதான் இந்த ஆடம்பரமான வாழ்க்கை. அந்த சாமியாரை எனக்கு எப்படியாவது அறிமுகப்படுத்தி வைடி. சாரிடி, நானும் ஹஸ்பண்டும் இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்ல லண்டனுக்கு போறோம். வேணும்னா அட்ரஸ் தரேன். அப்ப சரி, அட்ரஸ் ஆவது கொடு, நான் உடனே போய் பாக்குறேன்டி. ஓகே ஓகே சொல்றேன், நல்லா கேட்டுக்க. ஜிங்ஜாங் சாமியார், 111 நாமக்கார் தெரு, வெஸ்ட் அண்ணா நகர், சென்னை 40. சரி, ரொம்ப தேங்க்ஸ் டி. வாழ்க்கைங்கிறது இன்ப துன்பங்கள் நிறைஞ்சது. Forget it. Take it easy, man. After all, ஒரு பொண்ணு, we can't believe. நீங்க என்ன சொல்றீங்க? Yes. Who knows what happened? Taragashini Sweda, very good friends. Dr. Balakrishnan, very good friends. டாக்டர் பாலகிருஷ்ணன் பத்தி உன் அபிப்பிராயம்? எஸ், அதான் என் சந்தேகம் கூட. Oh no, don't be excited. Relax. Yes, Dr. Balakrishna, tell me. Sir, நான் என் வாழ்க்கையில செஞ்ச முத தப்பே ஒரு மாடல்களை கல்யாணம் பண்ணிட்டதுதான். I see. மாடல் பண்றது அவளுக்கு தொழிலே. அவளுக்கு தப்பான தொடர்பு இருக்குமோன்னு. அப்படின்னா you mean behavior? Yes, sir. உங்க மனைவி மேல உங்களுக்கு எவ்வளவு நாளா சந்தேகம் இருக்கு? கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே. டான்ஸ் ஸ்கூல்ல கணேஷ்னு எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனுடைய சுபாவம், அவன் ரொம்ப ஜாலி டைப். எல்லாரையும் ஈஸியா கவர் பண்ணிடுவான். அப்புறம் என் மனைவி ஸ்வேதாவும்
கணேஷ் மனைவி தரகாசினியும் தொழில் ரீதியா நண்பர்கள். அப்படின்னா கணேஷையும் உங்க ஒய்ஃபையும் சந்தேகப்படுறீங்க. ஓகே, இதே சந்தேகம் கணேஷுக்கு உங்க மேல ஏற்படாதுன்னு நினைச்சியா? சோ மிஸ்டர் பாலகிருஷ்ணா, இந்த கேஸ பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா உங்க மேலேயும் ஒரு கண்ணு வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். No. No. எப்படி இருந்தாலும் ஸ்வேதா எஸ்பியோட தங்கச்சி. அதனால நீங்க கணேஷ்க்கு தான் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க? நோ, யூ ஆர் மிஸ்டேக்கன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்லாதீங்க. நவ யூ கேன் கோ. Thank you, sir. குட் ஈவினிங் சார். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார். லுக் மிஸ்டர் தினேஷ், நாம சிபிஐ ஆபீசர் பார்த்தசாதியோட சேர்ந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் செய்யறது நல்லதுங்கிறது என் அபிப்பிராயம். ஏன்னா ஸ்வேதா ஐநோ சார், ஸ்வேதா எனக்கு தங்கச்சியா பிறந்தது அந்த பொண்ணு செஞ்ச பாவம். ஓகே சார், உங்க இஷ்டம். ஓகே, we will give all the support to you மிஸ்டர் பார்த்தசாரதி. தேங்க்யூ சார். வாங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சரண்யா எங்க? தூங்கிட்டு இருக்கா. ஹலோ. நோ, ஐ எம் கணேஷ். ஸ்வேதா நீங்க யாரு? இந்த டைம்ல உனக்கு யாராவது போன் பண்றேன்னு சொன்னாங்களா? இல்லையே. அப்ப யாரா இருக்கும்? என்னமோ எனக்கு என்ன தெரியும்? போன் வந்திருக்கிறது உனக்கு தெரியாத போனா எனக்கு எப்படி தெரியும்? யாருன்னு சொல்லு. ஆல் ரைட். உனக்கு சொல்றதுக்கு இஷ்டம் இல்லாம போனா இந்த டைம்ல எனக்கு போன் வரும், அந்த டைம்ல போன் வந்தா நீங்க எடுக்க வேண்டாம்னு கரெக்டா சொல்லு. இது பாருங்க, போன் எடுத்தது நீங்க, பேசுனது நீங்க, இப்ப கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லாம அனாவசியமா சந்தேகப்படுறதும் நீங்க. இப்பெல்லாம் நீங்க ஏதோ ஒரு மாதிரியா இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? வீட்டுல ஒரு நாட்டு மனைவி இருந்தா என்ன வேணாலும் ஆகும். எல்லாம் மிஸ்டரி, நாடகம். நீங்க சுயநினைவோட தான் பேசுறீங்களா இல்ல பைத்தியம் பிடிச்சிருக்கா? இல்ல கவலையில இப்படி விரக்தியா பேசுறீங்களா? முதல்ல போய் டாக்டர் பாலகிருஷ்ணனை பாருங்க, அவர் உங்களை பரிசோதனை பண்ணுவார். பாக்குறேன். அவன் இல்ல, நானே செய்யற பரிசோதனை. யாருமே நீ? உனக்கு ஸ்வேதா தவிர யாரும் தேவையில்லையா? பாஸ்டர்ட். அது இல்லைங்க, வந்து என்ன உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னத்த விஷயம் தெரிஞ்சு என்னத்த நான் செய்ய போறேன்? இந்த தலைப்பு கொண்டும் குறைச்சல் இல்ல. நீ என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த சைக்கோ கில்லர் எத்தனையோ பெண்களை கொலை செஞ்சது பத்தாதுன்னு இன்னைக்கு ஏதோ ஒரு பெண்ணை கொலை செய்ய வர்றான்னு சொல்ல வர்றாதானே? ஆனா அது இல்லையா, நான் சொல்ல போறது என்னன்னா, நம்ம எஸ்பி தினேஷ் இருக்காரே, அவர் விஷயமா தான். புரியுதா? ஓஹோ, தங்கச்சி கேஸ அண்ணன் டீல் பண்ண கூடாதுன்னு சிபிஐ ஆபீசருக்கு மாத்தி இருக்காங்களே, அதை சொல்றியா? பாவம் எஸ்பி ஐயா, எவ்வளவு வேதனைப்படுறா தெரியுமா? இந்த காலத்துல யார நம்புறது நம்பாம இருக்கிறதே புரியலையா. இது பெரிய இடத்து மேட்டர். வாய மூடு. ஓகே.